ஹாய் ஆல் வெல்கம் டு த ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். பிஜிடிஆர்பியில் வந்து நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்துருந்தோம். பிஜிடிஆர்பி மேக்ஸில் வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாக்காக இந்த வீடியோ பார்க்கலாம். சேஞ்சஸ்னால் எப்படி இருக்கும், இல்லை அப்டேஷன் இருக்குமா, சப்போஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா எந்தெந்த யூனிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் சிலபஸ் சேஞ்ச் ஆகும்னா, கண்டிப்பா டோட்டலா சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏன்னா, நமக்கு வந்து நம்மளோட சிலபஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டாண்டர்டான டாபிக்ஸ் தான் வந்து நமக்கு வந்து சிலபஸ்ல தந்திருப்பாங்க. அ அப்டேட் ஆக வேணா வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்றதா இருக்கலாம். ஏற்கனவே லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கலாம். பட் வந்து நமக்கு அ இதில வந்து சிலபஸ்ல கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கலாம். அந்த மாரி டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி அப்டேட் பண்றதா இருக்கலாம். டிஆர்பி போர்ட்ல வந்து மத்த சிலபஸ், அதாவது மேத்ஸ் ரிலேட்டடா கண்டக்ட் பண்ற எக்ஸாமோட சிலபஸ் மத்த சிலபஸ் க கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு பாலிடெக்னிக் எக்ஸாம் இருக்கும். அதே மாரி லெக்சரர் எக்ஸாம் இருக்கும். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதோட சிலபஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஏதாவது இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கூட நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து அப்டேட் பண்ணலான்னா, ரியல் அனாலிசிஸ் பொறுத்தவரைக்கும் சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ்ல வந்து நமக்கு ரெகுலரா கொஸ்டின்ஸ கேட்டுட்டே தான் இருக்காங்க. பட் சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சீரிஸ் இருக்காது. பட் கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலரா இருக்கும். அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்றதா இருக்கலாம். ஏன்னா வந்து ரீஅரேஞ்ச்மென்ட் ஆஃப் சீரிஸ், ப்ராடக்ட் ஆஃப் சீரிஸ் இது எல்லாமே நமக்கு சிலபஸ்ல வந்து இல்ல. பட் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ, அதனால இந்த டாபிக்ஸ வந்து இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி நமக்கு அ இதில பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஸ் ஆஃப் ஃபங்ஷன்ஸ், சீரிஸ் ஆஃப் ஃபங்ஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போ லாஸ்ட் 1 ஆர் 2 இயரா கேட்டுட்டு இருக்காங்க. பட் நமக்கு சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, அத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ, அதுவுமே வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரியல் அனாலிசிஸ்ல வந்து டாபிக் வைஸ் பார்க்கும்போது நமக்கு அ டோபாலஜி இன் ரியல் நம்பர் சொல்லி ஒரு டாபிக் தந்திருப்பாங்க. மெஷர் தியரி தந்திருப்பாங்க. இது எல்லாமே நம்மளோட டிஆர்பி போர்ட்ல மத்த எக்ஸாம் பார்த்தோம்னா, ஒரு தனி யூனிட்டாவே தந்திருப்பாங்க. மெஷர் தியரி, டோபாலஜின்னு சொல்லிட்டு. ஸோ, அந்த டாபிக்ஸ் வந்து ஒரு புது யூனிட்டா வந்து இன்க்ளூட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு நமக்கு. ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் இன்டெக்ரல்ஸ் எல்லாம் வந்து ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்குள்ளாரயே வந்துடும். ஃபங்ஷனல் அனாலிசிஸும் அதே மாரி தான். நமக்கு ரியல் அனாலிசிஸும், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸும் அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம ஃபோரியர் சீரிஸும், ஃபங்ஷனல் அனாலிசிஸ்குள்ளார நம்ம பார்க்க ஈஸியா இருக்கும். ஸோ, அது 2யும் கம்பைன் பண்ணி ஒரு யூனிட்டா தர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாரி ஓஆர் பொறுத்தவரைக்கும் சென்சிட்டிவ் அனாலிசிஸ் அது எல்லாமே வந்து புதுசா டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து சிலபஸ் தர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓடிஇ, பிடிஇ இருக்கும். அ ஓடிஇ கம்பேர் பண்ணும்போது நமக்கு பிடிஇல வந்து ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் இருக்கும். நமக்கு ஜென்ரலாவே பார்க்கும்போது. ஸோ அதனால வந்து பிடிஇல வேணா அப்டேஷன் தர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அ நமக்கு அதோட செகண்ட் ஆர்டர், அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் அது எல்லாமே வந்து பிடிஇல இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, அது வந்து நமக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டா தான் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அடிஷ்னலா வந்து இந்த இண்டெக்ஸ் நம்பர்ஸ், டைம் சீரிஸ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நமக்கு இதுல மட்டும் இல்ல. டிஆர்பி போர்ட் மட்டும் இல்ல. நமக்கு டிஎன்பிஎஸ்சிலயுமே வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து நமக்கு ஆ ரெகுலராவே இருக்கிற டாபிக்ஸ் இருக்கு. நமக்கு மேத்ஸ் ரிலேட்டட் எக்ஸாம் நீங்க எது எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இந்த அல்ஜீப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஆப்பரேஷன் டிசைஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நெட் செட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக்ஸ் வந்து நமக்கு ஃபிக்ஸடான டாபிக். ஸோ இது எல்லாமே நமக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பே நமக்கு கிடையாது. ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, புதுசா ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும், இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பயமே இல்லாம தாராளமா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா, இது வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கே ஒழிய, அ இது எடுக்கவே முடியாத யூனிட்ஸ். ஏன்னா வந்து பாலிடெக்னிக் எக்ஸாம்லயும் பாருங்க, அந்த யூனிட்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும். இதுல மட்டும் இல்ல. நீங்க இன்ஜினியரிங் எக்ஸாம்க்காக டிஆர்பி போர்டு ரிலீஸ் பண்ண இதுவும் பாருங்க, லெக்சர்ஸ் பாருங்க, செட் எக்ஸாம், நெட்
எக்ஸாம் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்லேயே மேக்ஸ் ரிலேட்டட் மேஜர் எழுதுறதா இருக்கும். அது மேக்ஸ் மேஜர் இருக்கிறவங்களுக்கான சிலபஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட யூஜிடிஆர்பிக்காக ஒரு சிலபஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே நம்ம செக் பண்ணிங்கன்னா ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அல்ஜிப்ரா, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரி, ஓஆர் இது எல்லாமே நமக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரிமூவ் பண்ண வாய்ப்பே இல்ல. நான் சேஞ்ச் பண்ண போறாங்களே, நம்ம அப்படியே நிறுத்திடலாமான்னா, அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரிப்பேர் பண்ண இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான டாபிக்ஸ் தான். ஸோ இத எடுக்க வாய்ப்பு கிடையாது. இன்க்ளூட் பண்ணலான்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் நமக்கு வந்து மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு யூஜிடிஆர்பிலயும் இருக்கும், டிஎன்பிஎஸ்சிலயும் இருக்கும். அது வேணா நமக்கு வந்து மெக்கானிக்ஸ்ல வந்து டைனமிக்ஸ்ல ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. அத பார்த்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி நமக்கு வந்து மெஷர் தியரியும், ஃபங்ஷனல் அனாலிசிஸ் ஒரு யூனிட்டா தரலாம். அதே மாதிரி டோபாலஜி ஒரு யூனிட்டா தர வாய்ப்பு இருக்கு. பாலிடெக்னிக் மேத்தமேட்டிக்ஸ் சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கன்டினியூவா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இந்த மாறாத யூனிட்ஸ் சொல்லியிருக்குல்ல, அது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பில்ல. அப்டேட் ஆக மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்கலாம். ஸோ நீங்க ஏதாவது புதுசா டாபிக் இன்க்ளூட் பண்ணாலுமே நம்ம ஃபியூச்சர் விஷன்ல அதுக்கான டாபிக்ஸுமே ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி தந்துடுவோம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.